Well, good evening, ladies and gentlemen. உங்க எல்லாரையும் இன்னையோட ஈவினிங் ஸ்பெஷல் செஷனுக்கு வரவேற்கிறேன். ஏன்னா கடந்த 6 வருஷமா செய்யாத ஒரு விஷயத்தை இன்னைக்கு தொடங்கியிருக்கு. சொல்ல போனா இது ஒரு ரீமேக். வீடியோ ட்ரைனிங்கிற ஒரு மிக பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் இது. இது வரைக்கும் செய்யாத ஒன்று. தட் இஸ் த 8 பேசிக் பில்டிங் பிளாக்ஸ். இந்த வீடியோவை 6 வருஷத்துக்கு முன்னால முதல்ல ஷூட் பண்ணேன். ஆல்ரைட், இந்த 6 வருஷத்துல நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. நம்ம கம்பெனில, நம்ம ஆர்கனைசேஷன்ல, குளோபல் நெட்வொர்க் மார்க்கெட்ல இன்னும் நிறைய விஷயங்கள் மாறி இருக்கு. அதனால இந்த வீடியோக்கு கொடுத்திருக்கிற பேர் ஆல்ரைட் ரொம்ப அழகான செலெக்ஷன். அதான் 8 பேசிக் பில்டிங் பிளாக்ஸ் ரீபில்ட். கடந்த 8 வருஷமா இந்த பிசினஸ் நான் உருவாக்கியிருக்கேன். என்ன பொறுத்த வரைக்கும் இதுல சேர்றவங்கள நிறைய பேருக்கு இத பத்தின அடிப்படை அறிவு அவ்வளவா இல்லைங்கிறது தான். நெட்வொர்க்கிங்க அவங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால அவங்களே தனக்கு எல்லாம் தெரியும்னு நினைச்சுக்கிறாங்க. ஓகே, நிறைய பேர் நிறைய புக்ஸ் படிக்கிறாங்க, யாரையுமே கன்சல்ட் பண்ணாம. அதாவது திடீர்னு போய் ஒரு புக்கை எடுத்து படிக்கிறாங்க, உடனே தனக்கு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தெரியும்னு நினைக்கிறாங்க. ஸோ கடந்த 8 வருஷமா எனக்கு புரிஞ்ச ஒரு விஷயம் எதுன்னா, ஒரு நெட்வொர்க்கருக்கு வேற எதுவுமே தெரிஞ்சிருக்க அவசியம் இல்லை. நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கோட அடிப்படை விஷயங்கள் தெரியும். ஆல்ரைட், என்ன பொறுத்த வரைக்கும் நான் இப்போ ட்ரைனிங்ல பேச போறதும் ஃபியூச்சர்ல சொல்ல போறதும் அடிப்படை விஷயங்களை பத்தி தான். இந்த 8 பேசிக் பில்டிங் பிளாக்ஸை உலகம் பூரா பயன்படுத்திட்டு வராங்க. ஃப்ரம் ஐஸ்லாண்ட் டு ஈரான் டு சவுத் ஆப்பிரிக்கா டு அவர் மலேசியா. ரைட், உங்க டிவிடி பிளேயர்ல இத போட்டு நீங்க பார்த்தா உடனே கண்டிப்பா புதுசா இத பாக்குறவருக்கு இத ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால தான் என்ன செய்யணும்னு அவருக்கு புரியும். இந்த 8 பேசிக் பில்டிங் பிளாக்ஸோட ரூல்ஸ் என்னன்னா, இத உடனே யார் வேணும்னாலும் படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு யாருக்கு வேணாலும் சொல்லியும் தரலாம். நீங்க ஒரு PhD இருக்கணும்னு அவசியம் இல்லை. என்னை விட புத்திசாலியா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நான் ஒன்றும் புத்திசாலி இல்லை. ஓகே, இதை நீங்க ரொம்ப சுலபமா காப்பி அடிச்சிடலாம். இன்னைக்கு ராத்திரி நீங்க உட்காந்து இதை டிவியில பார்த்துட்டு அடுத்த நாள் காலையில ஏதாவது ஒரு காஃபி ஷாப்ல உட்காந்துக்கிட்டு உங்ககிட்ட புதுசா சேர போறவர்கிட்ட நீங்க இதை ஷேர் பண்ணலாம். அவ்வளவு ஈஸியான விஷயம். ஸோ ஆக்சுவலி நம்ம பிசினஸோட கான்செப்டை காப்பி பண்றது தான். டவுன்லைனுக்குள்ள எந்த ஒரு விஷயத்தை டூப்ளிகேட் பண்ண முடியலையோ, ஆல்ரைட், அதனால பிரயோஜனமே இல்லை இந்த இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரை. சில சமயங்கள்ல ட்ரைனிங்கோட அழகை பார்த்து சில விஷயத்துல கால வச்சிடுவீங்க. நீங்க ரொம்ப எக்ஸைட் ஆயிடுவீங்க. ஆல்ரைட், ஓ இதெல்லாத்தையும் கவனிச்சியா, நான் இதெல்லாம் கேள்விப்பட்டதே இல்லையம்பிங்க. ஆனா ட்ரைனிங்ல நீங்க உட்காரும் போது உங்களுக்குள்ளேயே கேட்க வேண்டிய கேள்வி, நான் வீட்டுக்கு போய் நாளைக்கு இதை செய்ய முடியுமா? அதுக்கான பதில் நெகட்டிவ்னா அந்த ட்ரைனிங்னால ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா யார்கிட்டயுமே உங்களால அதை சொல்ல முடியாது. ஆல்ரைட், தத்தோ விஜே என்னோட மென்டோ அடிக்கடி சொல்ற விஷயம், பத்மன், நெட்வொர்க்கிங்கிறது பத்மனை பத்தி சொல்றது இல்லை. நெட்வொர்க்கிங்கிறது 1000 பத்மன்களை உருவாக்குறது. அப்பதான் அந்த பத்மன் ரிட்டையர் ஆக முடியும். நான் சொல்றது புரியுதுல? சோ உங்களை மாதிரி 1000 பேரை நீங்க உருவாக்க முடியலன்னா அப்ப கண்டிப்பா உங்களால ரிட்டையர் ஆகவே முடியாது. இது உங்களோட ஃபுல் டைம் ஜாப் ஆயிடும். ஆல்ரைட், பட் கேள்வி என்னன்னா, எப்படி உங்களை மாதிரி 1000 பேரை உருவாக்க முடியும்? எப்படி அது சுலபமா டூப்ளிகேட் எடுக்க முடியும்? டவுன்லைன். ஸோ கடந்த 8 வருஷமா எனக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஆல்ரைட், இந்த 8 பேசிக் பில்டிங் பிளாக்கை பத்தி ரொம்ப உதவியா நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரைட், நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ரொம்ப தேங்க்ஸ். இது ரொம்ப எஃபெக்டிவா இருக்குன்னு சொன்னாங்க. அதனால வீல இருக்கிற நாங்க இதை மறுபடியும் செய்யணும்னு நினைச்சோம். ஆல்ரைட், கவனமா கேட்டுக்கங்க. நாங்க உங்ககிட்ட ஷேர் பண்ண போறது ரொம்ப சுலபமா இந்த நெட்வொர்க் ட்ரைனிங்ல டூப்ளிகேட் செய்யக்கூடிய விஷயம் தான். உங்களோட தினசரி வாழ்க்கையில இருக்கிற நெட்வொர்க் ஆக்டிவிட்டீஸை உபயோகப்படுத்தலாம். பேசிக் பில்டிங் பிளாக்ஸ் நம்பர் 1 இது ரொம்ப சர்ச்சைக்குரிய விஷயமா இருந்தது. ஆல்ரைட், ஏன்னா மனிதனோட வாழ்க்கையில உள்ள ரொம்ப சென்சிட்டிவான பகுதிகளை பத்தி நாம இங்க பார்க்க போறோம். அதாவது பேசிக் பில்டிங் பிளாக் நம்பர் 1 இஸ் a ட்ரீம். ட்ரீம்னு சொல்லலாம், காரணம்னு வச்சுக்கலாம், கட்டாய தேவைன்னு சொல்லலாம். ஆல்ரைட், உங்களோட பார்வைன்னு வச்சுக்கலாம்.
ட்ரீம்ங்கிற வார்த்தைக்கு பின்னால சொல்ற எல்லா அர்த்தங்களுமே கனவுங்கிற வார்த்தைக்குள்ளேயே அடக்கமாகும். எதுக்காக இந்த ஒரே வார்த்தைக்கு காரணம், கட்டாயம், பார்வை? ஏன்னா சமுதாயத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம கனவுகளை பத்தி பேசினாலே அவங்க ஏத்துக்கணும். முதல்ல நான் பண்ணின வீடியோல கூட எனக்கே கனவுகளை பத்தி பேசும்போது கொஞ்சம் தயக்கமா இருந்தது, ஃப்ரீயா பேச முடியல. உலகத்துக்கு முன்னால இதை பத்தி பேச போறோம், நாம ரொம்ப ஜாக்கிரதையா பேசணும், தப்பாயிடக்கூடாதுன்னு நினைச்சேன். அதனாலதான் நானே அதை இப்ப மாத்திக்கிட்டேன். அதனால நான் என்ன செய்யறேன்னா, பேசிக் பில்டிங் பிளாக் நம்பர் 1 அது இல்லாம உங்க மனசுல அது கிளியரா இல்லைன்னா, நீங்க ஷேர் பண்ண போறவங்களுக்கு அது கிளியரா புரியலன்னா, நான் கேரண்டியா சொல்லுவேன் உங்களுக்கு இந்த பிசினஸ்ல தோல்விதான் கிடைக்கும். மற்ற எல்லா பிளாக்ஸ் பத்தி நீங்க எக்ஸ்பர்ட்டா இருக்கலாம், நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல எல்லா இடங்கள்லயும் நீங்க எக்ஸ்பர்ட்டா இருக்கலாம், ஸ்டேஜ்ல நீங்க ரொம்ப நல்லா பேசலாம், ஆல்ரைட், உங்க கம்பெனில பெஸ்ட் சேல்ஸ்மேனா இருக்கலாம். அதெல்லாம் நிச்சயமா பலன் கொடுக்காது. உங்க மனசுல கிளியரா இருக்க வேண்டியது, ஏத்துக்க வேண்டியது பேசிக் பில்டிங் பிளாக் நம்பர் 1. அதை பத்தி யோசிங்க, அதை பத்தி பேசுங்க. யூ அண்டர்ஸ்டாண்ட்? சரி, இப்போ பேசிக் பில்டிங் பிளாக் நம்பர் 1 என்ன? தட் இஸ் த ட்ரீம். சொல்ல போனா இன்னைக்கு உலகத்துல இருக்கிற நிறைய மனிதர்கள் இத மறந்தே போயிட்டாங்க. ஆல்ரைட், அதுலயும் முக்கியமா ஒர்க்கிங் பீப்புள், 9 to 5 ஜாப்ல இருக்கிறவங்க, வீட்டுக்கும் ஆபீஸுக்கும் அலைஞ்சு அலைஞ்சு அதை பத்தி பேசுறதுக்கு கூட அவங்களுக்கு டைமே இல்லை. நீங்க வேணா எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சு பாருங்க, யார்கிட்டயாவது போய் கேளுங்க, எக்ஸ்கியூஸ் மீ, வாட்ஸ் யுவர் ட்ரீம்? அவரால் அதுக்கு பதில் சொல்ல முடியாது. இல்லைன்னா எல்லாரும் சொல்ற மாதிரி சாதாரணமான பதில்களா இருக்கும். என்ன பெரிய கார், பெரிய வீடு, நல்ல லைஃப், கனவுகள் எதுவும் இல்லாம நீங்க செய்யற இந்த செயலுக்கு அர்த்தமே இல்லை. டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? நீங்க நெட்வொர்க்கிங்ல கடின உழைப்பாளியா இருக்கலாம், ஆனா ஒரு கனவு இல்லைன்னா உங்களால இந்த பிசினஸ்ல வெற்றி பெற முடியாது. மனசுல கனவுகள் இருக்கு, ஆல்ரைட், ஆனா மார்க்கெட்டிங்ல ரொம்ப புத்திசாலியா இல்லைன்னா கூட உங்களால இந்த பிசினஸ்ல வெற்றி பெற முடியும். இன்னொரு விஷயம் சொல்லிக்க விரும்புறேன். நான் ஒரு புக் எழுதலாம்னு நினைக்கிறேன். அதோட டைட்டில் என்ன வைக்க போறேன்னா, ஒரு முட்டாளுக்கு கூட கனவு இருந்தால். இதுதான் டைட்டில். சீரியஸா சொல்றேன். ஒரு முட்டாளுக்கு கூட கனவு இருந்தால் டாட் 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 இந்த பிசினஸ்ல ஜெயிக்க முடியும். அதனால இந்த பிசினஸ்க்குள்ள வரத்துக்கு உங்களுக்கு அடிப்படை விஷயம் என்ன தேவைன்னா, கனவுங்கிற இந்த எண்ணம் தான். ஆல்ரைட், இத பத்தி இன்னும் கொஞ்சம் பேசலாம்னு நினைக்கிறேன். உங்க வாழ்க்கையில கொஞ்சம் திரும்பி பாத்தீங்கன்னா, கடந்து வந்த வாழ்க்கை, ஒவ்வொரு குழந்தையும் வளருது கனவுகளோட தான். கனவுகள் இல்லாத குழந்தையே கிடையாது. உங்களால புரிஞ்சுக்க முடியுதா? உங்க குழந்தை பருவத்துல ஏதாவது ஆசைப்பட்டிருப்பீங்க. பெரியவனானா நான் இப்படிதான் இருப்பேன், பெரிய கார் வாங்கி ஓட்டுவேன், நான் பெரியவனானதும் வீடு கட்ட போறேன், இப்படி டிவியில எதை பார்த்தாலும் அது வாங்கணும்னு ஆசை. ஆல்ரைட், ஏன்னா அப்போ உங்க மனசு இளமையா குழந்தைத்தனமா இருந்தது. நிஜ வாழ்க்கை பத்தின கவலை இல்லாம இருந்தது. நான் சொல்றது புரியுதுல? ஆல்ரைட், என்னால என்ன வேணா பண்ண முடியும், பறக்கணும்னு நினைச்சா கூட என்னால பறக்க முடியும். நான் சொல்றது கேக்குறீங்களா? ஆல்ரைட், 40 வருஷம் உழைச்சதுக்கு அப்புறமா உங்களால பிளேன்ல போறதுக்கு ஒரு டிக்கெட்டை கூட வாங்க முடியாது. நீங்க சொந்தமா பறக்கிறது அப்புறம் இருக்கு. சோ நிறைய பேர் வாழ்க்கை என்ன ஆகுதுன்னா, அவங்க வளர வளர இந்த நிஜ வாழ்க்கை வட்டத்துக்குள்ள விழுந்ததுக்கு அப்புறம் வேலைங்கிற வாழ்க்கை, அதாவது ஒவ்வொரு மாசமும் வர சம்பளத்துல வர வாழ்க்கையில அவங்களோட கனவுகள் எல்லாத்தையுமே மறந்துடுறாங்க. அவங்க வளர்ந்த பிறகு என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம் இது. மனிதன் வாழ்க்கையில ரொம்ப கஷ்டமான விஷயம் இதுதான். நான் ஒரு பையனை சந்திச்சேன். அவர் கனவு காணக்கூடிய சக்திய, அந்த எண்ணத்தையே இழந்து நிற்கிறார். நான் என் உயிர் நண்பன் கிட்ட எப்பவும் சொல்லுவேன், இந்த பிசினஸ்ல இருக்கிறவர்கிட்ட நான் எப்பவுமே கனவு காணுவேன். இன்னைக்கு வரைக்கும் அதை நான் நிறுத்தவும் இல்லை. இதை ஏன் பேசிக் பில்டிங் பிளாக் நம்பர் 1ல சொல்றோம்? ஏன்னா நம்பர் 1 நாம சரியா புரிஞ்சுக்கலன்னா அப்புறம் 2, 3, 4, 5, 6, 7, 8 எதையும் புரிஞ்சுக்க முடியும். இன்னும் 3 மணி நேரம் இந்த பேசிக் பில்டிங் பிளாக் நம்பர் 1 பத்தியே பேசணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. அடுத்த வீடியோல அதை பத்தி பார்க்கலாம். Are you guys with me? So that is dream. அது என் கனவு. காரணம், கட்டாய காரணம். அப்படின்னா என்ன? உங்களுக்கு ஒண்ணு தேவை, அத்தியாவசிய தேவை. அதை அடையறதுக்காக நீங்க எந்த ஒரு விலையும் அதுக்காக கொடுக்க தயாரா இருப்பீங்க.
உங்க மனசுக்குள்ள எப்பவும் மணி அடிச்சுக்கிட்டே இருக்கக்கூடியது 24 மணி நேரமும் ஒவ்வொரு நிமிஷமும் அதை பத்தியே நினைச்சிட்டு இருக்கக்கூடியது. யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஆல்ரைட். அது ஒரு பெராரியா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆல்ரைட். மெலிபுல ஒரு மேன்ஷன் வாங்கணும்னு நான் சொல்லல. ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயமா இருக்கலாம். அதாவது பிரமாதமான வெக்கேஷனுக்கு யூரோப்புக்கு போறதா கூட இருக்கலாம். இல்ல உங்களுக்குன்னு சொந்தமா ஒரு வீடு வாங்குறதா இருக்கலாம். அதாவது ஒருவேளை உங்களுக்கு சொந்தமா வீடு இல்லைன்னா, இல்ல ரொம்ப சிம்பிளா உங்க குழந்தைய பெஸ்ட் ஸ்கூல்ல சேர்க்கறதாவும் இருக்கலாம். உங்க பிரச்சனை உங்களுக்குள்ள கனவு இல்லைங்கிறது இல்ல. உங்களுக்கு கனவுகள் இருக்கு. உங்களுக்குள்ள உங்களுக்கே அதை அடைய முடியுங்கிற நம்பிக்கை இல்லாததுதான். உங்களுக்குள்ளேயே உங்க மனசுக்குள்ள ஒரு மூலையில எந்த ஒரு நிமிஷமும் ஏய் ஃபெராரி வாங்கணும்னு நினைக்கிறேன்டா. alright, எனக்கு தெரியும் ஃபெராரியோட விலை $5,000 இருக்கும். பேங்க்ல இப்ப என்கிட்ட இவ்வளவு பணம் இருக்கு. அதை வாங்குறதுக்கு இவ்வளவு அமௌண்ட் தேவையாயிருக்கும். இல்ல இருந்தாலும் அதை வாங்க முடியும்னு தெரியல. அதுதான் பிரச்சனையே. நீங்க எல்லாருமே நம்பிக்கையை விட்டுறீங்க. பேசிக் பில்டிங் பிளாக் நம்பர் 1 அப்ப பண்ணாதீங்க. நாங்க சொல்றோன்றதுக்காக அது ஒரு வேலையா செய்யாதீங்க. உங்க கனவுகள் என்னன்ற உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக செய்யுங்க. கனவுகள்ல பல வகையான பகுதிகள் இருக்கு. alright, உங்களுக்கு பிசினஸ்ல சில லட்சியங்கள் இருக்கும். குறைஞ்சபட்ச நேரத்துல செஞ்சு முடிக்கணும். ஃபர்ஸ்ட் செக், செகண்ட் செக், தேர்ட் செக், ஃபோர்த் செக். alright, வாழ்க்கையை பத்தின பெரிய கனவு இருக்கும். சுருக்கமா சொன்னா எந்த இடத்துல வாழணும், என்ன கார் வாங்கணுங்கிற ஆசைகள்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க யார மாதிரி வாழணுங்கிற கனவுகள் இருக்கும். நான் என் போன வீடியோல கூட இதை பத்தி பேசவே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப என் கனவு இன்னிலிருந்து 5 வருஷத்துல பத்மன் எப்படி இருக்கணுங்கிறதுக்காக தான். alright, குளோபல் ட்ரைனிங்கோட இருக்கணுமா, வாழ்க்கையை இன்னும் மாத்தி அமைக்கணுமா, மிஸ்டர் விஜயோட எண்ணங்களை இன்னும் நிறைய மக்களுக்கு கொண்டு சேர்க்கணுமா? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுல்ல? சோ நீங்க பாத்தீங்கன்னா கனவுகளை நாம 3 பிரிவுகளா பிரிச்சுக்கலாம். நம்பர் 1, குறுகிய கால கனவுகள். உங்க பிசினஸ்ல நீங்க அடைய வேண்டியது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். எங்க போக போறோங்கிறத தெரிஞ்சுக்காம இதை தொடங்க முடியாது. உண்மைதானே? நாங்க எப்போ சொல்ற மாதிரி குவெஸ்ட்நெட்டுக்கும் வி கம்பெனியும் இண்டஸ்ட்ரியில எனக்கு பிடிச்சது ஃபெராரி ஒண்ணுதான். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? நாங்க உங்களுக்கு ஒரு ஃபெராரி கொடுக்கிறோம். சந்தோஷமா? சந்தோஷமா இல்லையா? குட். ஆனா நீங்க எங்க போகணும்னு உங்களுக்கு தெரியல. எந்த இடத்துக்கு போகணுங்கிற ஐடியா கூட இல்ல. என்ன பண்றது? ஃபெராரியில உட்காந்துக்கிட்டு ரேடியோல பாட்டு கேட்கலாமா? எங்க போக போறோம்னு தெரியலன்னா அப்புறம் உங்களுக்கு ஃபெராரி எதுக்கு? ஃபெராரின்றது ஒரு கார், அது ஓட்டுறதுக்காக தான். alright, அதை ஓட்டுறவங்களுக்கு தெரியும் போய் சேர வேண்டிய இடம் எதுன்னு. சோ உங்க பிசினஸ்ல உங்களோட லட்சியமும் கனவுகளும் ரொம்ப தெளிவா இருக்கணும். உங்ககிட்ட குவெஸ்ட்நெட் இருக்கு, உங்ககிட்ட வி இருக்கு. இது மூலமா என்ன சாதிக்கணும்னு நினைக்கிறீங்க? $250 முதல் வாரத்துல 250 எனக்கு தெரியாது, ஒருவேளை கிடைக்கலாம். alright, முதல் மாசத்துல $250 கண்டிப்பா முடியும். முதல் நாள்லயே 250 முன்னால ஒரு தடவை இது நடந்தது அப்படின்னா முடியும் அர்த்தம். நான் சொல்றது புரியுது இல்ல? alright, எங்க இது எழுதுவீங்கன்னு எனக்கு தெரியாது. கண்ணாடி மேல எழுதி வச்சுக்கோங்க. உங்க மதுரையில நெத்தில எழுதினா அது தினம் நீங்க பார்க்கலாம். alright, அதுக்காக கார் விண்ட்ஸ்கிரீன்ல எழுதாதீங்க, ஆக்சிடென்ட் ஆயிடும். அது நல்லது இல்ல. ஆனா எல்லா இடத்துலயும் எழுதி வைங்க. உங்க பிசினஸ்ல உங்க லட்சியமும் உங்க கனவுகளையும் காம்பன்சேஷன் பிளான்ல இது நேரடியா தொடர்புடையது. ஓகே? அதோட உங்களுக்கு எழுத பிடிக்காத விஷயங்களை பத்தி பேசவே பேசாதீங்க. மனிதனோட குணம். நீங்க பேசுறதை எழுத மறந்துடுவீங்க. அதை முதல்ல எழுதிட்டீங்கன்னா அதை மறக்காம இருக்க வாய்ப்புகள் அதிகம். உங்ககிட்ட மட்டும் லிஸ்ட் இல்லைன்னா, அதாவது இந்த பிசினஸ்ல நீங்க அடைய வேண்டிய லட்சியங்களும் கனவுகளும் போட்ட லிஸ்ட் எதுலயாவது எழுதி வச்சுட்டு அதை நீங்க ரொம்ப புனிதமா பாதுகாப்பீங்க. நிச்சயமா சொல்றேன், உங்க கனவுக்கு மேல உங்களுக்கு அக்கறை இல்லை. யோசிச்சு பாருங்க, ரொம்ப யதார்த்தமானது. alright, இந்த பிசினஸ்க்குள்ள வரணும்னா நீங்க முயற்சி எடுத்து ஒரு இடத்துல உட்கார்ந்து எழுதணும். உங்க அப்ளைனோட சேர்ந்து, அவங்க உதவியோட. அது கூட இல்லைன்னா இந்த பிசினஸ்க்கு உங்களால எப்படி வர முடியும்? எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, ரொம்ப வருஷத்துக்கு முன்னால நான் வேற ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு லேடி தான் என்ன இந்த பிசினஸ்க்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. ரொம்ப டேலண்டட் லேடி. என்ன பார்க்க வந்தாங்க.
என்கிட்ட உங்களுக்கு பிசினஸ்ல ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை ஏற்படுத்தி தர போறேன். அப்ப நான் ஸ்டூடெண்ட். சரி, ஓகேண்ணா, பார்க்கலாம்னு சொன்னேன். அதுக்கு முன்னாடி அவங்க என்கிட்ட கேட்டது, உன் கனவு என்ன? நான் சொன்னது, எனக்குள்ள எவ்வளவு கனவு இருக்கு. அதனால உங்க பிசினஸ் என்னன்னு சொல்லுங்க, எனக்கு பிடிச்சிருந்தா சேர போறேன், இல்லாட்டி சேர போறது இல்லைன்னு சொன்னேன். அவங்க உடனே, சாரி, இந்த டீடைல்ஸ் சொல்றதுக்கு முன்னால மறுபடியும் அதே கேள்வி கேட்கிற பத்மன், உன் கனவுகள் என்ன? எனக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருந்தது. நீங்க சொல்ல போற பிசினஸுக்கும் என் கனவுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஓகே, நிறைய மக்கள், ஏசியன்ஸ்ல முக்கியமா நிறைய பகுதிகளில் இருக்கிறவங்களுக்கு கனவுகள் அவங்களோட தனிப்பட்ட விஷயம். ஓகே, நான் சொல்லவே இல்லை. அப்போ அவங்க என்ன விடவே இல்லை. மேல 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 தொந்தரவு பண்ணி என் கனவுகள் என்னன்னு கேட்டாங்க. கடைசியா நொந்து போய் நான் சொல்லிட்டேன், எனக்கு இது வேணும், எனக்கு அது வேணும், எனக்கு ஒரு தீவு வேணும்னு. இன்னுமும் அது எனக்கு வேணும், எனக்கு எல்லாமே வேணும். அதுக்கு அவங்க சீரியஸா தான் சொல்றியான்னு கேட்டாங்க. எஸ், என்னோட 10 வயசுல இருந்து இது என்னோட கனவுன்னு சொன்னேன் அவங்க கிட்ட. அந்த வயசுலயே பெரிய பெரிய பணக்காரங்களோட வாழ்க்கை முறையை பார்த்து ராபின் லீச் பெரிய பணக்காரங்க வாழற வாழ்க்கையை பத்தின டாக்குமெண்ட்ரிஸ் எடுப்பாரு. யூனோ, எனக்கு ஞாபகம் இருக்கு, எங்க அம்மா கிட்ட சொல்லுவேன், நான் சொந்தமா வீடு கட்டும் போது பாத்ரூம் ஃப்ளோர்ஸ் எப்போ சூடா இருக்கும். ராபின் லீச் வீடியோவை பார்க்கும்போது இன்னும் ஞாபகம் இருக்கு, அவர் ஒரு பில்லியனர் வீட்டுக்குள்ள நடந்து போய் பாத்ரூம் ஃப்ளோர் பார்த்து சூடா இருக்குன்னு சொல்லுவார். நீங்க எந்த இடத்தையுமே சூடா வச்சுக்க முடியல, உங்ககிட்ட ஹேர் ட்ரையர் இல்ல. அங்க சில பேர் தங்களோட பாத்ரூம் ஃப்ளோரை கூட சூடா வச்சிருக்காங்க. You understand? Alright? நான் ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டேன். அப்போ இந்த லேடி, யங் லேடி கேட்டாங்க, ஓகே பத்மன், எங்கேயாவது இதை எழுதி வச்சிருக்கீங்க? நான் அதுக்கு இல்லைன்னு. அவங்களும் ஓகே சொல்லிட்டு, நீங்க சீரியஸா எடுத்துக்கல போல் இருக்குன்னு. இல்ல, நான் சீரியஸ், நான் தினம் நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா அதை எழுதி வச்சுக்க கூட முயற்சி செய்யலையே. உங்ககிட்ட ஒரு சின்ன புக்கு கூட இல்லையா? உங்க வாழ்க்கையிலேயே இதெல்லாம் ரொம்ப விலை மதிக்க முடியாத விஷயங்கள். கனவுகள் தங்கம் மாதிரி விலை உயர்ந்து எங்கேயுமே அதை எழுதி வைக்கலையா? வீட்டுக்கு போய் முதல்ல எல்லாத்தையும் எழுதி வச்சேன், ஒவ்வொரு கனவையும் எழுதினேன். ஆல்ரைட், நான் அடைய வேண்டிய எல்லாத்தையுமே ஒவ்வொரு தடவையும் அதை எழுதும் போது என் முகத்துல ஆட்டோமேட்டிக்கா சிரிப்பு வந்தது. என் சிரிப்பு ரொம்ப அழகா இருக்கும். இப்ப எழுதி வச்ச அந்த பேப்பர்ஸை பார்த்த போது சாதிச்சிருக்கேன், என்னோட பல கனவுகள் நிறைவேறிருக்கு. அதை பார்க்கும்போது மறுபடியும் சிரிப்பு வந்தது. இதுவா வேணும்னு நினைச்சோம், அட எதை அடையணும்னு நினைச்சோம். ஏன்னா கனவுகளும் உங்களோட வளர்ந்துகிட்டே வரும். உங்க கனவுகள் நிறைவேற நிறைவேற உங்க கனவுகள் இப்போ வேற விதமா மாறிடும். என் கனவுகள்ல நான் ஆசைப்பட்ட எல்லா காரையும், எல்லா வீடுகளையும் வாங்கிட்டேன். என்கிட்ட நிறைய வாட்சஸ் இருக்கு. ஒரு மனுஷனுக்குன்னு சில எல்லை இருக்கு. கார், ஹவுஸ், வாட்சஸ். எனக்கு பெண் வாங்குறது ஆசை இல்லை, நகைகள் மேலேயும் அவ்வளவு விருப்பம் இல்லை. இப்போ எனக்கு பொருட்களை வாங்குறதுக்கு வேற எதுவுமே இல்லை. இப்பவும் டிராவல் பண்ண எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு வருஷத்துக்கு 10 மாசம் உலகம் பூரா டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ என் கனவு அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கு. அதாவது அடுத்த 5 வருஷத்துல நான் என்னவா ஆக போறேன். நான் சொல்றது புரியுதுல? சோ உங்களை பொறுத்த வரைக்கும் இத உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க, உங்களையே கேட்டு பாருங்க, உங்க கனவுகள் என்ன? எப்போ எதை சாதிக்கணும்னு நீங்க நினைச்சீங்க? இப்பவே நீங்க அதை யோசிக்கலன்னா இதுக்காக இருட்டு அறைக்கு போகணும்னு அவசியம் இல்லை. இங்கேயே உட்கார்ந்து உங்களுக்கு 16, 17, 18 வயசு இருக்கும்போது நீங்க எதை அடையணும்னு ஆசைப்பட்டீங்கன்னு யோசிங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நீங்க ரொம்ப ஆசைப்பட்ட பொருள் இன்னைக்கு வரைக்கும் கிடைக்கல. அந்த பொருளை இன்னைக்கும் நீங்க வாங்கக்கூடிய வசதி இருக்கலாம், ஆனா வாங்க மறந்து இருப்பீங்க. நான் சொல்றது உண்மைதான். என்னோட அட்வைஸ் இதுதான். இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா இல்ல நாளை காலையில எழுந்த உடனே சின்ன வயசுல எதெல்லாம் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதை வாங்குங்க. அப்படி ஒண்ணு உங்களுக்குள்ள இல்லைன்னா நீங்க இங்க வந்திருக்க மாட்டீங்க. சொல்றது புரியுதுல? இந்த பேசிக் பில்டிங் பிளாக் நம்பர் 1, அதாவது ட்ரீம்ஸ் இல்ல கட்டாய காரணங்கிறது, எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சிருக்கு. மிஸ்டர் விஜய் என்கிட்ட சொல்லியிருக்காரு, அதை நம்ம கட்டாய காரணம் இல்ல கனவுகள்னு கூட சொல்லலாம். ஒரு விஷயத்தை அடைஞ்சே தீரணுங்கிற எண்ணம் இருக்கும்போது அந்த எண்ணமே அதை அடைய உங்களுக்கு வழிகாட்டும். ஆனா நம்ம பிசினஸ்ல வெளியிலேந்து உங்களை தூண்டக்கூடிய சக்திகள் எதுவுமே இல்லை.
நம்ம பிசினஸ்ல உங்களுக்குன்னு எந்த முதலாளியும் இல்லை. உங்க அப்ளைன் உங்களுக்கு பக்கபலமா இருப்பாங்க. ஆல்ரைட், அவர் அதிகாரம் பண்ண முடியாது, பிளான்ஸ் காட்டுவாங்க. புரியுது இல்ல? உங்களை வேலை வாங்க அவங்களுக்கு அதிகாரம் இல்லை. ஸோ இது ட்ரெடிஷ்னல் ஜாப் மாதிரி இல்லை. ஆல்ரைட், சில பேர் ரெண்டையும் கம்பேர் பண்ணி பேசுவாங்க. பாரம்பரிய பிசினஸ்ல ஒரு விஷயம் இருக்கு, அதுக்கு பேர் எதிர்மறை தூண்டுதல். ஆல்ரைட், இன்னும் ரொம்ப பிரச்சனைக்குரிய வார்த்தை அது. அதை விளக்கமா சொல்றேன். உங்க ட்ரெடிஷ்னல் பிசினஸ்ல நீங்க இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட் திறக்கிறீங்க, உலகத்துல எங்க வேணாலும். அதுக்கு உங்களுக்கு 100 இல்ல 200,000 யூஎஸ் ஆகும். நல்ல ரெஸ்டாரண்ட். சில இடங்கள்ல மில்லியன் யூஎஸ் கூட ஆகும். உங்களுக்கு ரெஸ்டாரண்ட் திறக்கணும்ன்ற ஆசை இருக்கும், ஆனா உங்ககிட்ட பணம் இருக்காது. பணம் இருந்தா ரெஸ்டாரண்ட் திறக்க வேண்டிய அவசியமே இல்லை. யூ அண்டர்ஸ்டாண்ட்? அதுக்காக நீங்க பேங்க்ல இருந்து லோன் வாங்குவீங்க. உங்க பேங்க்ல இருந்து லோன் எடுக்கும்போது நீங்க ஒவ்வொரு மாசமும் பணம் கட்டியாங்க. ஸோ பேங்க்ல லோன் வாங்குறீங்க, ஒரு ரெஸ்டாரண்ட் திறக்கிறீங்க. ஆல்ரைட், ஒரு பேங்க்ல இருந்து 200,000 யூஎஸ் அமௌண்ட் கடன் வாங்கி இருக்கீங்க, அதுல ரெஸ்டாரண்ட் திறக்கிறீங்க. எந்த டைம் ரெஸ்டாரண்ட் திறப்பீங்க? நிறைய பேர் 24 மணி நேரம், இல்ல சில பேர் 6 மணிக்கு திறப்பீங்க. ஆல்ரைட், நாள் பூரா வேலை செய்வீங்களா? எஸ், ஏன்னா பேங்க்குக்கு பணம் கட்டி ஆகணும், என்ன நடந்தாலும் கொடுக்கணும். சரி, ஒரு நாள் நடு ராத்திரில நீங்க உங்க ரெஸ்டாரண்ட்டை மூட போறீங்க, ஷட்டரை கீழே இறக்குறீங்க. திடீர்னு உங்க ரெஸ்டாரண்ட்க்கு 50 பேர் வராங்க. அப்ப என்ன செய்வீங்க? என்ன செய்வீங்க? கதவை உடனே திறப்பீங்க. நீங்க மூடிட்டீங்களோ நினைச்சோன்னு சொன்னா, இல்ல கதவை டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லுவீங்க. ப்ளீஸ் கம் இன், ப்ளீஸ் சிட் டவுன். உடனே வேணுங்கிறத சமைச்சு போடுவீங்க. நான் சொல்றது புரியுதுல? ஏன்? உங்களுக்கு எது தூண்டுதலா இருக்கு? நிறைய பேருக்கு பேங்க்ல வாங்கின கடனை திருப்பி அடைக்கணுங்கிற எண்ணம் தான் இருக்கு. திருப்பி தரலனா பேங்க் கரப்ட் ஆயிடுவீங்க. ஆல்ரைட், உங்க மதர்-இன்-லா வேற ஏதாவது ஒரு கதையை சொல்லி தொந்தரவு செய்வாங்க. ஓ, இங்க யாருக்குமே மதர்-இன்-லா கிடையாதா? ஓகே, ஆல்ரைட், டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? இதுதான் நெகட்டிவ் மோட்டிவேஷன்ங்கிறது. உங்க கனவுகள் மிக பெரியதாக இருந்தா செயல்களுக்கு அப்பாற்பட்டது. செயல்கள்னா என்ன? வீடு 20 தடவை நிராகரிக்கப்பட்டதால். ஆல்ரைட், உங்க நேரம் அதுவும் காரணம். உங்களுக்கு போதுமான நேரம் கிடைக்கலன்னா அதுவும் ஒரு காரணம். யூ அண்டர்ஸ்டாண்ட்? உங்க டவுன்லைன்ல எல்லாரும் சோம்பேறியா இருந்தா அது கூட ஒரு காரணம். ஆல்ரைட், உங்க மார்க்கெட் சேச்சுவேட்டட் ஆயிடுச்சு, அது காரணம் இல்லை, அது போய் அப்படின்னு எதுவுமே கிடையாது. ஓகே, சோ இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, உங்க கனவுகள் பெருசா இருந்தா அதை எதிர்க்கிற காரணங்களுக்கு அப்பாற்பட்டது. 35 தடவை நிராகரிக்கப்பட்டாலும் சிரிப்பீங்க, இன்னும் நிறைய பிளான்ஸ் காட்டுவீங்க. ஏன்னா உங்க கனவு அதை சமாளிக்கும். சோ பேசிக் பில்டிங் பிளாக் நம்பர் 1, மறுபடியும் அழுத்தமா சொல்றேன், ரொம்ப எளிமையான பிரச்சனை இல்லாத விஷயம் அது. கண்டிப்பா செய்யுங்க. உங்க டவுன்லைன்ஸ் கூட உட்காந்துக்கிட்டு அப்லைன்ஸ் உங்களோட சேர்த்துக்க சொல்லுங்க. கனவுங்கிற அற்புதமான பேசிக் பில்டிங் பிளாக்கை செயல்படுத்துங்க.